மக்களே, நான் தான் சனா and welcome to Today Sana. Welcome to my favorite kind of videos. Second favorite kind of videos. First வந்து எப்பவுமே லிப்ஸ்டிக்ஸ் தான். செகண்ட் ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் ரிவ்யூஸ் / ட்ரை ஆன். ஓகே மேம், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷன். என்ன எடிஷன் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் எடிஷன். லாஸ்ட் டைம் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்ததுல லாஸ்ட் வீடியோல காமிச்சதுல எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்ஸ் இருந்துச்சு. பட் இன்னைக்கு தான் நான் நோட் பண்ணேன், இதுல வந்து கிட்டத்தட்ட ஒன்னை தவிர மற்ற எல்லாமே என்னோட ஃபேவரட். ஸோ அதனால தான் இதை நான் வந்து என்னோட ஃபேவரட் எடிஷன் நான் வந்து நேம் வச்சிருக்கிறேன். ஓகேவா, மந்த்லி ஃபேவரட்ஸ் மாதிரி இல்லை, பிகாஸ் இது எதையுமே நான் உங்களுக்கு வேற வீடியோல காமிக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் லைக் அ நியூ ரிவ்யூ வீடியோ. இந்த மேக்கப் லுக்கு நான் வந்து அது தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸும் போட்டேன், இதுல இல்லாத ப்ராடக்ட்ஸ் நான் வந்து எக்ஸ்ட்ராவும் போட்டு நான் வந்து பண்ணியிருக்கிறேன். பட் ஐ லவ் ஹவ் இட் டர்ன்ட் அவுட். எக்ஸப்ட் தட் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அண்ட் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்காக தான் நான் வந்து என்னோட ஃபேஸை ப்ரெப் பண்ணாம வச்சிருந்தேன். ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஒரு 2 hours முன்னாடி போட்டது. ஓகேவா, ஸோ அது என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, இந்த லவ் சைல்டு மசாபாவோட ஹைட்ரேட்டிங் ப்ரைமர். ஃபர்ஸ்ட் ஐ லவ் தர் பேக்கேஜிங். லவ் சைல்டு மசாபாவோட எல்லா ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங்குமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக். ஸோ ஐ லைக் இட். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு ப்ராப்பரான ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஐ டிடன்ட் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட். ஓகேவா, இதில் நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ வெரி இன்டென்ஸ் ஒயிட் பிக்மெண்ட். ஈஸியாக பிளெண்ட் ஆயிடுது. பட் உங்களுக்கு சன்ஸ்கிரீன் போட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் டைம் ஆகுது உங்க ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகுறதுக்கு. இது வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர்னால ஐ யூஸ் இட் ஆல் ஓவர் மை ஃபேஸ். சொன்ன மாதிரி பிளெண்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆயிடுச்சு. And it gives a very nice dewy finish which I love. நினைச்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு it's kind of like a moisturizer, பட் உங்க மாய்ஸ்சரைசர் மாதிரி உங்க ஸ்கின்ல வந்து இது அப்சர்வ் ஆகாது. உங்க ஃபேஸ்க்கு மேலேயே நின்னுக்கும். ஸோ உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியா ஸ்லிப் அண்ட் ஸ்லைட் ஆகும். புரியுதா, உங்களுக்கு பிளெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொன்னு நான் நோட் பண்ணது என்னன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் கிரிப்பிங் ஆல்சோ. லைட்டா ஸ்டிக்கியா ஃபீல் ஆச்சுது. ஸோ ஐ ரியலி லைக் திஸ். நான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண பார்த்துருக்கேன். பார்க்கும் போதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். Now I got it and I love it. செகண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இதை என்ன ட்ரை பண்ண சொல்லாத ஆளுங்களே இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எட்யூடோட Dear Darling Water Tint. First of all, I have so much thing to say about this. First வந்து I don't like the packaging. I'm a clumsy person. So நான் வந்து இதெல்லாம் கீழே போட்டேன்னா ஒரு நாளைக்கு மேல அது தாங்காது. See, it's like a nail polish. And it's glass also. So எனக்கு அந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கல. இன்னொன்று நான் நோட் பண்ணது என்னன்னா, இட்ஸ் அ வெரி ஆவரேஜ் டிண்ட். சரியா, ஐ ஹவ் யூஸ்ட் பெட்டர். மார்ஸோட டிண்ட் வந்து இதோட நல்லா இருக்கும். ப்ளூ ஹெவனா ஸ்விஸ் பியூட்டியா, ஐ திங்க் ப்ளூ ஹெவனோட டிண்ட் இதை விடக்கு நல்லா இருக்கும். ரோமாண்டோடது வந்து பிரைஸ் ஜாஸ்தி. ஸோ நான் வந்து இந்த பிரைஸ் கேட்டகரியில இருக்கிறதே நான் வந்து சொல்றேன். ஸோ இது வந்து எப்படின்னா, உங்களோட லிப்ஸ்ல வந்து என்ன சொல்றது, ஈவன் அப்ளை ஆகல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஷாட் கொடுக்குறேன். ஒரு 10 minutesக்கு அப்புறம் என்னோட லைன்ஸ் எல்லாம் போய் செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கு இத்தனைக்கு நான் வந்து லிப் பாம் போட்டு தான் இதை நான் வந்து போட்டேன். ஸோ லைன்ஸ் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. அண்ட் இதை நான் சீக்ஸ்ல போடும்போது நோட் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சைட்ல போட்டுட்டு செகண்ட் சைட்ல நான் வந்து டாட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சைடுக்கு போறதுக்குள்ள அது வந்து காஞ்சி போயிடுச்சு. அந்த வட்டமா என்னோட சீக்ஸ்ல வந்து ஆயிடுச்சு. ஸோ ஐ ரியலி டிடன்ட் லைக் திஸ். லிப்ஸ்ல வந்து நீங்க லிப்ஸ்டிக்கு முன்னாடி போடுறீங்கன்னா இட்ஸ் ரியலி குட் ஒன். சரியா, பிகாஸ் த பிக்மெண்ட் இஸ் கைண்ட் ஆஃப் இன்டென்ஸ். ஸோ அந்த மாதிரி வகையில எனக்கு பிடிச்சிருக்குது. பட் ஐ திங்க் இட்ஸ் அன் ஆவரேஜ் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து மோசமான ப்ராடக்ட் நான் சொல்ல மாட்டேன். இந்த பிரைஸ்க்கு ஐ திங்க் இட்ஸ் அன் ஆவரேஜ் ப்ராடக்ட். இப்போ என்னோட டாப் ஃபேவரட் ப்ராடக்ட் இந்த வீடியோலயே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிக்ஸோட பேர் வித் மீ கன்சீலர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷேட் இஸ் பிரிட்டி டார்க். ரொம்பவே டார்க். எனக்கு இதுதான் அவங்களோட லாஸ்ட் ஷேடும். பட் அண்டர் டோன் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. சரியா, சோ நீங்க டீப்பர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா கூட யூ வில் லவ் திஸ் ஷேட். நார்மலா இருக்கிற மாதிரியான மஞ்சள் கலர்ல ஆரஞ்சு கலர்ல எல்லாம் இது இல்ல. இட்ஸ் லைக் அ கரெக்ட் ஸ்கின் டோன் கலர். சரியா, சோ இது நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா, யூ கேன் யூஸ் திஸ் as a concealer, you can use this also as a foundation. சோ இதை நான் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் கன்சீலர் மட்டும் என்னோட அண்டர் ஐல இதை போட முடியாது. இட்ஸ் பிரிட்டி டார்க். ஓகேவா, ஸோ நான் நோட் பண்ணது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ மீடியம் கவரேஜ். ஃபுல் கவரேஜ்லாம் இதெல்லாம் வந்து இல்ல. அண்ட் இட்ஸ் வெரி டூயி. உங்க ஸ்கின்ல வந்து இது இட் பிளெண்ட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு செகண்ட் போதும் உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்றதுக்கு. உங்க ஃபிங்கர் வச்சு கூட நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியா அது வந்து பிளெண்ட் ஆயிடுது. ஐ ஸ்டில் லைக் திஸ் வெரி 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 மச். இன்னைக்கு நான் வந்து அதுதான் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, பிகாஸ் நான் வந்து லைட்டர் ஷேட் ஆஃப் கன்சீலர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தெரியல. ஐ ஆக்சுவலி லைக் மை ஃபவுண்டேஷன் டார்க். I actually prefer my
ஃபவுண்டேஷன் டு பி டார்க்கர் தென் லைட்டர். புரியுதா? டார்க்கர் ஃபவுண்டேஷனை வச்சு ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி. லைட்டர் ஃபவுண்டேஷன்னா இட்ஸ் அ நைட்மேர். எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்குதுன்னு தெரியல. ஐ ஹவ் worn this for around 4 hours. அது வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும் என்னோட ஃபேஸ்ல. ஸோ அதுக்கு மேல நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு எந்த லைன்ல இது வந்து க்ரீஸ் ஆகல. இட்ஸ் ஒர்த் த பிரைஸ். இந்த நைகா சம்மர் சேல் எல்லாம் போயிட்டு இருக்குதுல்ல, get this one for yourself. You will thank me later. Next நம்ம பார்க்க போறது is a blush. first days wash பண்ணி பார்த்துட்டு I hated it, but today I loved it so much. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த K பியூட்டியோட cream blush. நான் வச்சிருக்க ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா flirty nude. ஓகேவா? நான் வந்து லைட்டர் ஷேடு தான் வேணும்னு வாங்கினேன். பிகாஸ் ஐ மீன் தட் எரா எனக்கு ரொம்ப டார்க்கான பிளஷஸும் வர பிடிக்க மாட்டேது. ஸோ நான் அது வாங்கினேன். பட் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு எஸ்பெஷலி என்னோட ஸ்கின் வந்து இந்த ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் டீப்பரா இருந்த காரணத்தினால் இந்த பிளஷ் அந்த அளவுக்கு வெளியே தெரியல கேமரால, சரியா? பட் இன் ரியல் லைஃப் ஐம் அப்செஸ்ட். ஒரு பேர்லி தேர் பிளஷ் உங்களுக்கு பிடிக்கும்னா யூ வில் லவ் திஸ். ஐ லவ் த ஃபார்முலேஷன். ஈஸியா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் இதுதான் நான் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தட் மேக்கப் ரெவல்யூஷன் க்ரீம் பிளஷ். ஐ ஹேட்டட் தட் ஃபார்முலா. ஐ மீன் லவ் வித் திஸ். இட்ஸ் அ டூயி பிளஷ். ஈஸியா பிளெண்ட் ஆகுது. பிக்மெண்ட் சூப்பர் பிக்மெண்ட். பட் உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு பிக்கப் ஆயிருக்குதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் உங்களுக்கு வந்து என்ன வரைக்கும் டீப்பர் ஸ்கின் டோன்னா கோ ஃபார் அ ஷேட் டார்க்கர். அப்போ உங்களுக்கு இன்னும் பிடிக்கும். பட் ஐ டோன்ட் மைண்ட் தட் பேல் பிளஷஸ் ஆன் மை ஸ்கின். புரியுதா? நேச்சுரலா இருக்கும் நேர்ல பார்க்கும்போது. கேமரால தெரியாட்டாலும் உங்களுக்கு வந்து நேர்ல பார்க்கும்போது நிஜமாவே ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் இட். பட் அந்த பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் நீங்க வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சீங்கன்னா அந்த பிக்மெண்ட் லைட்டா பிரிஞ்சு தண்ணி வருது. இப்போ ஒழுங்கா இருக்குது. அவ்வளவுதான் பிளஷ் பத்தின விஷயங்கள். ஐ ரியலி லைக் திஸ். எனக்கு நிஜமா ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அது பிளெண்ட் ஆகுற விதம் தான். இந்த மாதிரி டூயி பிளஷஸ்லாம் சம் டூயி பிளஷஸ் என்ன பண்ணணும்னா உங்களோட பேஸை டிஸ்டர்ப் பண்ணும். பட் ரைட். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் உங்களால கேமரால அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியாது. பட் இந்த வீடியோல இருக்கிறதுலயே நான் எது ஃபர்ஸ்ட் சொன்னேன் அந்த கன்சீலரா. பட் கன்சீலருக்கு மேலே எனக்கு இது பிடிக்கும். இந்த எல்ஃபோட லூமினஸ் பட்டி பிரான்சர். ஓகே, இதோட ஷேடு வந்து இட்ஸ் ஆக்சுவலி லைட்டர் ஷேட். இதை நான் வாங்கல. ஆக்சுவலி இது எனக்கு ஃப்ரீ கிடைச்சிச்சு. ஓகேவா? நான் எல்ஃபோட பவர் கிரிப்பிங் பிரைமர் வாங்கியிருந்தேன்ல, அதுக்கு வந்து இது எனக்கு ஃப்ரீ கிடைச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஷேட் இஸ் நாட் தட் பேட். இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷேட். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு லூமினஸ் பிரான்சர். உங்க ஸ்கின் வந்து நீங்க சன்ல போனீங்க அப்படின்னா பிரான்ஸ்டா இருந்த மாதிரியும் இருக்கும், லைட்டா சன் கிஸ்டா அந்த மாதிரியும் இருக்கும். லைட்டா உங்களுக்கு அந்த ஒரு ஷிம்மரி லுக் கொடுக்கும். உங்களுக்கு ஜிகனா கிடையாது, ஒரு அழகான ஒரு ஷிம்மர் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஐ லவ் திஸ் ஷேட். ஐ லவ் திஸ் ஃபினிஷ். எனக்கு வந்து நார்மலா இந்த மாதிரி ஜிகுன்னு இருக்கிற பிரான்சஸ் எல்லாம் பிடிக்காது. பட் ஐ எம் அப்செஸ்ட் வித் திஸ் ஒன். பட் இந்த பிரைஸ்க்கு எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு தெரியல. இட்ஸ் அ வெரி ஸ்மால் குவான்டிட்டி. பட் எனக்கு ஃப்ரீ கிடைச்சதுனால ஐ டோன்ட் மைண்ட் அண்ட் ஐ ரியலி லைக் திஸ். ஐ ப்ராபபிலி வில் கெட் அ ஷேட் டார்க்கர் நெக்ஸ்ட் டைம். பிகாஸ் இது வந்து மேக்கப் மேல என்னால சுத்தமா போட முடியல. மேக்கப் மேல சுத்தமா வெளியே தெரியவே இல்லை. இன்னைக்கு நான் போடும்போது உங்களால கேமரால கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த நோ மேக்கப் டேஸ்லாம் இருக்குல்ல, நோ மேக்கப் டேஸ்ல வெறும் லிப் பாம் அண்ட் வெறும் அந்த மாதிரி பிரான்சர், வெறும் லைட்டா மஸ்காரா, அந்த டேஸ்லாம் இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது பிராண்ட் நான் வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இது எசன்ஸ். இது அவங்களோட ஐப்ரோ ஜெல் மஸ்காரா. ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஐப்ரோ ஜெல். ஐப்ரோஸ் எல்லாம் வாங்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ தாட் லெட்ஸ் கிவ் இட் a try this time. மேபி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஃபீல் அபவுட் திஸ். இதுக்கோட கலர் வந்து இட்ஸ் பிரிட்டி லைட். பட் அந்த அளவுக்கு எவிடெண்டா தெரியற மாதிரியான லைட் இல்ல. கலர் இஸ் ஆக்சுவலி பர்ஃபெக்ட். பட் என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து என்னோட கேப்ஸ் அது வந்து ஃபில் பண்றதுக்கு தேர் இஸ் நாட் எனஃப் பிக்மெண்ட் ஆர் த கலர் இஸ் நாட் டார்க் எனஃப். அதான் நான் வந்து சொல்ல ட்ரை பண்றேன். மற்றபடி என்னோட ஐப்ரோஸை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குது. ஓரளவுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம்லாம் அதுக்கு மேல எல்லாம் இது வந்து அதை பிடிச்சி வைக்கல. பட் இட்ஸ் அ டீசென்ட் ப்ராடக்ட் நான் வந்து சொல்லுவேன். இட்ஸ் நாட் பேட் அட் ஆல். அண்ட் இதுல வந்து ஃபில்லிங் ஃபைபர்ஸும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் தட். பிகாஸ் என்னோட பால் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது அடர்த்தி இல்லாத இடங்கள்லாம் வந்து இட்ஸ் ஸ்டில் தேர். இந்த பக்கம் ஓகேவா இருக்குது. பட் இந்த பக்கம் எனக்கு லைட்டா தெரியல. ஐம் நாட் ஷுர். I'm not very sure about this, but I like it. It's an average product. Next தான் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a real roller coaster. இப்படி இருக்குது என்னோட தாட்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிக்ஸோட ஐலைனர். ஓகேவா? சூப்பரா இருக்குன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் நிறைய பேர் சொல்லி. அதனாலதான் இங்க ஒரு ஸ்வாட்சும் பண்ணி வச்சுட்டேன். அப்பவே ஸ்வாட்ச் பண்ணிட்டேன். அப்பதான் என்னால உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்க முடியும். ஏன்னா எல்லா வீடியோலும் சொல்லுவேன் நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன்னு மறந்துடுவேன். ஸோ அதனால நான் வந்து அப்பவே பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா யூ ஹேவ் டு ஷேக் இட். ஐ திங்க் பிகாஸ் அதுல ஒரு அந்த ஒரு வால் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு அது இருக்குது. ஸோ அது இருந்துச்சுனாலே ஐ திங்க் யூ ஹேவ் டு ஷேக் இட். ஸோ நான் அதெல்லாம் ஷேக் பண்ணிட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு சுத்தமா பிக்மெண்ட் வரல. இட் லுக்ட்
கிரே புரியுதா, பிக்மெண்ட் கம்மியா, பிளாக்கோட பிக்மெண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கிரேயா வரலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் யூஸ் பண்ணேன், சேம் ப்ராப்ளம், நாட் இனஃப் பிக்மெண்ட். தேர்ட் டே யூஸ் பண்ணேன், சேம் ப்ராப்ளம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன், நல்லா குளிக்கிட்டு பண்ணேன், எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கண்ணுல ஃபிளாலஸா போச்சுது. செகண்ட் கண்ணுல வரும்போது அகைன் அந்த பிக்மெண்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சில பால் பாயிண்ட், சில ஜெல் பென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எழுதாம ஒழுங்கா இருக்கும், நம்ம குளிக்கி எழுத வேண்டியது இருக்கும்ல, சேம் ப்ராப்ளம். பட் ஐ டோன்ட் நோ இட்ஸ் அ குட் திங் ஆர் அ பேட் திங். ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் எந்த அளவுக்கு பிக்மெண்ட் நீங்க பண்றீங்கன்னு. பட் ஒரு டைம் நான் வந்து உள்ள கொண்டு போகும்போது அது வந்து மொத்த இங்கும் அதுல வந்து கண்ணுலவே விழுந்துருச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ எம் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட். அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃபானு பாத்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் ஸ்மட்ச் ப்ரூஃப், இட்ஸ் வெரி மச் ஸ்மட்ச் ப்ரூஃப். ஐயோ எப்படி காட்டுறது, சரிதான், சுத்தமா ஸ்மட்ச் ஆகல. அண்ட் வந்து நீங்க ரொம்ப அழிச்சாலும் அது வந்து பிரிஞ்சு வருது, அந்த ஸ்டிக்கர் மாதிரி இலகி வரும்ல, அந்த மாதிரி தான் வருது. நைஸ் பிளாக், நைஸ் மேட், ஐ லைக் இட். பட் மேபி இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் அப்படியா, ஐ மீன் எனக்கு வந்தது மட்டும் தான் அப்படியான்னு தெரியல அந்த தலையெழுத்துக்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அகைன் என்னோட ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட், ஓகேவா, பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோமேண்டோட மஸ்காரா. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே, சின்ன வயசுலாம் இல்ல, ஒரு 5 வருஷமா எனக்கு வந்து ஒரு ப்ரௌன் மஸ்காரா யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம மார்க்கெட்ல அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது, இருக்கிறதெல்லாம் ரொம்ப 1000, 2000, 3000 அப்படின்னு இருக்கும் போதெல்லாம் பாலே அப்படி நான் வந்து இருந்துட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஐ ஹேட் மஸ்காராஸ், சரியா, சுத்தமா எனக்கு பிடிக்காது. பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு ஃபுட் ரைஸ் அண்ட் ஐ லவ் ஐலைனர். ஸோ நான் மஸ்காரா போட்டேன் அப்படின்னா என்னோட ஐலைனர் மறைச்சிடும். ஸோ ஐ நெவர் யூஸ் எனி மஸ்காரா இன் மோஸ்ட் ஆஃப் மை லுக்ஸ் பிகாஸ் எனக்கு பிடிக்காது. பட் திஸ் ஒன் அது சொல்றத அப்படியே பண்ணுது. இதை நான் ஏன் வாங்கினேன்னா, கல்ட்ல நான் வந்து வாங்கியிருந்தேன். கல்ட்ங்கிறது ஒரு ஆப், உங்களுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஹாஃப் த பிரைஸ்ல நான் வந்து இதை வாங்கியிருந்தேன், அரௌண்ட் 400 or 300 சம்திங். ஐ லவ் திஸ் so much. நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஷாட் முடிஞ்ச அளவு காமிக்கிறேன். பிகாஸ் மஸ்காராவை கேமரால காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் பாக்குற மாதிரி உங்களால பார்க்க முடியாது. இது ஒரு லென்த்திங் மஸ்காரா, இட்ஸ் கிவிங் ஆல் த லென்த் இட் கேன் கிவ் மீ, சரியா. இப்ப நேர்ல பார்க்கும் போதெல்லாம் நார்மலா உங்களுக்கு என்னோட எதுவுமே தெரியாது, என்னோட லேஷஸே தெரியாது. பட் நவ் யூ கேன் see it's there, my lashes are there, they exist, அந்த மாதிரி இருக்குது. பட் இதோட பெரிய கான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ப்ரௌன் கலர் அண்ட் the brown is pretty intense. ஸோ நைட் லைட்ல, ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் லைட்ல, பல்ப்ல, எல்லோ லைட்ல, ஒயிட் லைட்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரௌன் கலர் இஸ் வெரி எவிடென்ட். உங்க லேஷஸ் ஃபுல்லா ப்ரௌன் கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம ஸ்கின்னும் ப்ரௌனா இருக்குங்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, என்னோட ஸ்கின் அது வந்து காந்துருது. அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்லருக்கு தெரியாம இதை போட்டுட்டு போயிட்டேன். மேல லைட், ஆர்டிஃபிஷியல் லைட் வச்சிருப்பாங்கல்ல, கண்ணாடியில பார்க்கும்போது I looked like I don't have any lashes. ஏண்டா போட்டோன்னு எனக்கு வந்து ஆயிடுச்சு. பட் ஐ லவ் த ஃபார்முலேஷன், ஐ லவ் த கலர். நேச்சுரல் லைட்ல சூப்பரா இருக்குது. ஐ மீன் லைக் இன்டோர் லைட்ஸ்ல நான் வந்து சொல்றேன், மார்னிங். ஸோ மார்னிங் இன்டோர்ல இருக்க போறேன்னா நான் இந்த இது யூஸ் பண்ணிப்பேன். பட் ஐ எம் பிளானிங் டு கெட் த அதர் கலர், இந்த பிளாக் ஆர் எனி டார்க் கிரே ஏதாவது கிடைச்சிச்சுன்னா ஐ எம் பிளானிங் டு கெட் தட் பிகாஸ் ஐ லவ் த ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ பிரிட்டி நியூ லான்ச். இது லவ் சைல்டு மசாபாவோட இல்லூமினேட்டர், ஓகேவா. இதோட ஷேட் வந்து 01. இது நான் எப்படி சொல்லுவேன்னா, ஐ ஆக்சுவலி லைக் திஸ் so much. பட் நான் நினைச்ச அளவுக்கு என்னால யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் திஸ் இஸ் பிரிட்டி இன்டென்ஸ். இந்த கிளிட்டர்ஸ் மட்டும் நான் சொல்லல, கிளிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கே பியூட்டியோட ஹைலைட்டர் இருக்குல்ல, இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேம். பட் இது வந்து அந்த கலர் இருக்குதுல்ல, அந்த பிரான்சி கலர் வந்து இட்ஸ் பிரிட்டி இன்டென்ஸ். ஸோ நான் மேக்கப்க்கு மேல போடும்போது, பிளஷும் சரி, என்னோட கன்சீலர் எல்லாத்துக்கும் மேல போடும்போது அந்த அது மட்டும் தனியா தெரியுது எனக்கு அந்த கலர். ஸோ ஐ ஹேவன்ட் ஃபிகர்ட் ஹவு டு யூஸ் இட் yet. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, லைட் படாத இடத்துல சுத்தமா வெளியிலே தெரியல. இது நீங்க என்னோட இந்த சைடை பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுமே தெரியல. பட் இந்த சைடை பாருங்க, இட்ஸ் பிளைண்டிங். ஐ லவ் திஸ். இதை உங்களால கண்ணில எல்லாம் போட முடியாது. அந்த கே பியூட்டியோட ஹைலைட்டர், எந்த லிக்யூட் ஹைலைட்டருமே உங்களால கண்ணில் போட முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு, ஏன்னா அந்த க்ரீஸ்ல வந்து அப்படியே போய் சேர்ந்துக்கும், which is not a very good look. So அதை இப்படியே சொல்லிக்கிறேன். மற்றபடி இட்ஸ் ரியலி குட். I think I prefer the K Beauty one better because அது வந்து இது வரைக்கும் ரேட் கம்மி. பட் இதுல நிறைய ப்ராடக்ட் வருது. So I'm not sure. It's up to you. Last product, the disappointment in this video. இது இந்த மேபிளினோட வினைல் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் விட்டி. நிறைய பேர் என்கிட்ட ஏதாவது வாங்க சொல்லியிருந்தீங்க பிகாஸ் லாஸ்டா நான் யூஸ் பண்ண ஷேட் வந்து ஐ வாஸ் நாட் a very big fan at the time. அது வந்து irresistible, சரியா. அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ரீசெண்டா நான் வந்து ஒரு 2 days முன்னாடி எடுத்து போட்டு பார்க்கும்போது இட் ஃபெல்ட் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், சரியா. அந்த பிக்மெண்ட் வந்து ஷியர் அவுட் ஆயிடுச்சா, நான் யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 2 months வந்து அப்படி இருந்துச்சு, தொட கூட இல்லை. ஸோ
ஸோ அது அப்படி ஷியர்ட் அவுட் ஆயிடுச்சா இல்ல என்னோட லிப்ஸோட பிக்மெண்டேஷன் கம்மியாயிடுச்சா, பிகாஸ் ஐ எம் டூயிங் சம் ரொட்டீன் ஃபார் மை லிப். அது நல்ல ஒர்க் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன் சரியா. அப்படி ஆயிடுச்சா எனக்கு வந்து சுத்தமா என்னன்னே புரியல. ஆஸ் யூஷுவல். ஸோ அப்ப நம்மளுக்கு எல்லா ஷேடுமே பிடிக்கும் ஒண்ணு. அண்ட் அந்த ஃபார்முலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் லேட்லி ஐ மீன் டு கிளாஸஸ் மோர். பட் கிளாஸஸ் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்காது, அடிக்கடி ரீஅப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அந்த லிப்ஸ்டிக்கை நான் வந்து ட்ரை பண்ணேன் மறுபடியும். ஐ லவ்ட் இட். இந்த ஷேட் அந்த ஃபார்முலேஷன் ஐ லவ்ட் இட் சரியா. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து நல்லா குளிக்கணும். நல்லா குளிக்கிட்டு உங்க லிப்ஸை நீங்க வந்து மம் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஃபார் 5 minutes சரியா. நல்லா சாஃப்ட்லாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இட் ஆக்சுவலி ஸ்டேடு சரியா. இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாவே ஸ்டே ஆச்சு. நான் பிரியாணிக்கு எனக்கு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். காட்டன் அதர் ஷேட். எனக்கு வந்து பொறுமை இல்லை, வாங்கி பார்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு காமெண்ட் செக்ஷனால போய் பார்க்கும்போது என்ன நிறைய பேர் வாங்க சொல்லியிருந்தது விட்டி. ஸோ விட்டினை வந்து வாங்கியிருந்தேன். இட்ஸ் அ ஹாரிபிள் ஷேட். ஐ டோன்ட் லைக் இட். இட் லுக்ஸ் கூல் பர்பிள் ஆன் மீ. கூல் டோன்ட் பர்பிள் நல்லாவே இருக்காது. மேபி ஃபேர் ஸ்கின் டோன் ஆர் மீடியம் ஸ்கின் டோனா இருக்கிறீங்கன்னா யூ மைட் லைக் இட். பட் இட்ஸ் நாட். ப்ராபப்ளி இன்னொரு 2 months இதை நான் ஓப்பன் பண்ணாமலே வச்சேன்னா நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் ஐ ஹேட் திஸ். அந்த ஃபார்முலேஷனுமே எனக்கு கொஞ்சம் திக்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த இர்ரெசிஸ்டபிளை விடைக்கும் இது ரொம்ப திக்கா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த லிப்லைனர் வச்சுட்டும் என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் அ நோ ஃபார் மீ. இந்த ஷேட் ஐ லவ் த ஃபார்முலேஷன் நவ். முன்னாடி எனக்கு பிடிக்கல, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இட்ஸ் அ நோ. நான் ஆக்சுவலி மூடி வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். பட் மூடி வந்து அவைலபிளா இல்லை. மிந்த்ரால தான் 1 day டெலிவரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் மிந்த்ரால ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்து அது இல்லாத காரணத்தினால் நான் இது வாங்கினேன். பிக் மிஸ்டேக். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களோட ஃபேவரட் என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் வேற என்ன ட்ரை பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த ரேஞ்சில் எந்த ஷேட் நல்லா இருக்கும்னு ப்ளீஸ் சொல்லுங்க ஓகேவா. ஐ ப்ராபபிளி வில் கெட் மூடி. அண்ட் லிப்பி எல்லாம் வேணாம். லிப்பி வந்து ரொம்ப பிங்கா இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ வில் லைக் இட். காசி மேபி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேவா. ரெட்ஸும் வேண்டாம். ரெட்டும் ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் வேர் ரெட் தட் மச். ஸோ எனக்கு நான் வாங்கி எனக்கு வந்து வேஸ்டா போயிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்.